செயல்பாடுகள் வெளிப்பட வேண்டிய நேரம் என்னன்னா, இந்த அஸ்துபானம் சூரியனுக்கு ஒரு நாள் இல்லையா, சாயந்தரமானது அஸ்துமானம் ஆகிவிடுது. நம்மளுடைய வாழ்க்கையில் அஸ்துமானம் என்பது என்ன? மரணம். இந்த மரணம் நிகழ்கின்ற நேரத்தில் தான் நம்முடைய நல்ல செயல்பாடுகள், நம்மளுடைய சிந்தனைகள், நாம் என்ன செய்தோம் என்பதெல்லாம் அந்த நேரத்தில் வந்து இருக்கும். அப்பதான் தெரியும் நாம் என்ன நன்மை செஞ்சிருக்கிறோம், எப்படி வாழ்ந்திருக்கிறோம், எப்படியெல்லாம் நாம் யாருக்கு இடைஞ்சலாக இருந்திருக்கின்றோம், யாருக்கு நாம் வந்து கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதெல்லாம் அந்த மரண காலங்களில் தான் நமக்கு எல்லாமே வெளிப்படும். ஆகவே இந்த அஸ்தமான நேரத்தில் என்ன வந்ததாம், இதோ அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒரு பிசாசு அல்ல, உலகத்தில் எத்தனை பிசாசு இருக்குது? அநேக பிசாசுகள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இருப்பாங்க, போனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் போய் வந்ததுக்கு உண்டான அடையாளம் இருக்குது. ஆனால் அசுத்தாவிகள் இருந்து அசுத்தாவிகள் போய் வந்த அடையாளம் இருக்கும். அவங்களுடைய செயல்பாடுகளை கரெக்டாக அமையும், அப்படி அமையும். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், திட்டிகிட்டே இருப்பேன், இந்த மாதிரி நீ செய்யாத, இந்த மாதிரி போனேன்னா நீ போனதுனுடைய அடையாளங்கள் ஒரு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் அதுக்கு அடிக்கடி சொல்லுவேன். ராஜாமலா உன்னுடைய குடும்பங்களை பற்றி அவங்க வந்தாங்க, ஒரு அடையாளம் இருக்கும், தாழ்வு இருக்கும், ஆண்டவரை பற்றி அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், மிகுதியானது இருக்கும். அந்த இடத்துல ஒவ்வொரு பிள்ளை அதனுடைய அவங்களுடைய அதற்கு தகுந்த மாதிரி தம்பி மனைவியும் அமைந்திருக்கிறாங்க. அதுக்கு பிள்ளைதான் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த பேரப்பிள்ளை கூட அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு தாழ்மை எந்த இடத்தில் நிலை நிற்கின்றதோ அந்த இடத்துல தேவ கிருபை நிறைந்திருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் முதலாவது நாம் மற்றவர்களுக்கு சிரமத்தை கொடுக்க கூடாது என்கின்ற எண்ணம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். நாம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம், இரண்டாவது முறையாக அதை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். அது என்ன வசனம்? பணிவிடைக்காரரே என்று சொல்லி. இவர்கள் எல்லாம் யாராம்? தேவனுடைய சேனையா, சர்வ சேனைகள். வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானதை தான் தேவனுடைய பிள்ளைகள் செய்வார்கள். ஆண்டவருக்கு பிரியம் எதுவோ அதை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு அறியாமல் ஒன்று செய்வார்கள், அதுவும் ஆண்டவருக்கு பிரியமாகத்தான் இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே யோசபாத் அங்கே போகின்றான் போர்க்களத்திற்கு. யோசபாத்தினுடைய எதிரியாளியினுடைய யோசபாத்தினுடைய ஒரு தன்னுடைய பணிவிடைக்காரன் வேலைக்காரனும் கூட போகின்றான். அரசனாக இருக்கின்ற அந்த இஸ்ரவேலின் ராஜா அவன் ஒரு இடத்துல வந்திருக்கின்றான், படைத்தளபதியாக படையோடு வருகிறான். இப்போ இந்த இடத்துல யோசபாத்து வந்து அண்டைய நாட்டினுடைய அரசன், இஸ்ரேலின் ராஜா இந்த நாட்டுக்கு அரசன். தீர்க்கன் ஒருவன் உரைத்திருக்கிறார், நீ போய் உயிரோடு வருவதில்லை என்று சொல்லி அவனை நான் வரும் வரையிலே இவனை கொண்டு போய் இவனை காவலை வைவிடுங்கள் என்று சொல்லி அவனை குகையிலே போட்டு விட்டார்கள். நடக்கப் போகிறதை சொன்னபொழுது அந்த நடக்கப் போறவனுடைய அவனுக்கு தண்டனை கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை மக்களுக்கு செலுத்துகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைகளை யார் உரைத்தார்களோ அவர்களுக்கு ஆபத்துகள் உருவாகும் என்பது வேதத்தினுடைய கட்டாயம். ஆகவே நீ போருக்கு போய் திரும்பி வருவதில்லை என்று சொன்ன உடனே அவரை பிடித்து கொண்டு போய் பாழும் குகையிலே போட்டு விட்டார்கள். நான் வரும் வரையிலும் இவனுக்கு வருத்தத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்து போகின்றான். அந்த மூடாக்கை திறந்தால்தான் கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே போகும். அந்த மூடாக்கை எடுத்துத்தான் அந்த ஒரு அப்பத்தை போடுவார்கள், கொஞ்சம் தண்ணீரை வீசி எறிவார்கள். அதை விழுகின்ற போது கையில் பிடிக்க வேணும், அல்ல வாயில் பிடிச்சிக்கணும், எப்படியோ பிடிச்சிக்கணும். ஆனால் ஒரு பாத்திரத்தில் கொடுக்க மாட்டார்கள். எதற்கு? கர்த்தருடைய வார்த்தையை உரைத்ததனாலே வந்திருக்கின்ற வெகுமதி அல்ல, ஒரு தண்டனை. அங்கே போகின்றான் இஸ்ரேலின் ராஜா. முன்னாலே அவன் சொல்லுகிறான், ஒரு தந்திரத்தை ஏற்படுத்துகின்றான். அவன் என்ன சொன்னான்? தீர்க்கன் என்னை உயிரோட வருவதில்லை என்று சொன்னான். ஆகவே இந்த நாட்டின் ராஜா தானே உயிரோடு வரமாட்டான். ஆகவே நீ இந்த நாட்டுக்கு ராஜாவாக இரு என்று சொல்லி அந்த யோசபாத்தை ராஜாவாக்கி இந்த ராஜா அவனுக்கு ஆயுததாரியாக பின்னாடி இருந்து கொண்டிருக்கின்றான். ரதம் போய் கொண்டிருக்கிறது. பார்த்தீரா? வேஷமிட்டு வாழ்க்கை வாழுகிறான், வேஷமிட்டு வாழ்க்கை வாழுகின்றான்.
இஸ்ரவேலின் ராஜா யாரா இருக்கிறானாம்? இஸ்ரவேலின் ராஜா படைத்தளபதியாக இருக்கிறான் பின்னாடி. யோசபாத்தோ யூதாவுடைய ராஜா. அவர் இப்பொழுது இந்த இவனுக்காக வேண்டி, இஸ்ரவேலின் ராஜாவுக்காக வேண்டி ராஜாவாக இப்பொழுது முன்னாடி இருக்கிறான். இந்த யார் வரமாட்டார்கள் என்று உரைத்தாரோ தீர்க்கன், அவன் பின்னாடி ஆயுதாரியாக நின்று கொண்டிருக்கிறான். ஆகவே இவர் என்ன செய்கிறார்? அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்த்தரப்பிலிருந்து யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே நிற்கின்ற ஒரு அரசன் எங்கே ராஜாவை காணவில்லை. இவன் இஸ்ரவேலின் யூதாவின் ராஜா யோசபாத். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவை காணவில்லையே என்று பார்க்கிறான். இவன் தான் வேஷம் மாறி அங்கே பின்னாடி நின்று கொண்டிருக்கிறான் ரதத்தில். அப்பொழுது அந்த ராஜா இவனை பார்த்து, எங்கே இஸ்ரவேலின் ராஜாவை காணவில்லையே என்று சொல்லி அவன் கையை அந்த நான் தொடுத்திருக்கின்ற அந்த வில்லை கீழே வைக்கலாம் என்று சொல்லி கீழே வைக்கின்ற பொழுது இந்த கையை பிடுங்கி அவனை அறியாமலே பிடுங்கப்பட்டு அந்த வில் பாய்ந்தது, அம்பு பாய்ந்ததாம். இவனை அறியாமலே அந்த அம்பு பாய்ந்தது. பாய்கின்ற போது இந்த யோசபாத்தினுடைய முன்னாலே நின்று கொண்டிருக்கின்ற இந்த யூதாவினுடைய ராஜாவுக்கு விட்டுட்டு பின்னாலே இருக்கின்ற அந்த இஸ்ரவேலின் ராஜாவினுடைய தலையிலே பாய்ந்தது. நாம் என்ன வாசித்தோம் சங்கீதத்தில்? கர்த்தருக்கு பிரியமானதை அவன் செய்யலனால அந்த கரம் அவனை அறியாமலேயே பிடுங்கிக்கிட்டு அந்த அம்பு போய் அந்த பின்னாடி இருக்கின்றவனுடைய தலையின் மேலே பட்டு ரத்தம் அங்கே ஊத்தியதாம். உடனே அவன் சொல்லுகின்றான், இதோ என் தலையில அம்பு பட்டது, ரதத்தை வீட்டுக்கு செலுத்து என்று சொன்னான். ஆகவே நீ எங்கே ஓடி ஒளிந்தாலும் தேவனுடைய கரம் விடுவதற்கு வார்த்தை ஒன்று வந்துவிட்டால் அது உன்னை சீரிப்பாய். அது எந்த இடத்திலிருந்து என்றெல்லாம் வருது என்றெல்லாம் நமக்கு தெரியாது. நன்றாக சாப்பிட்டு இருப்போம், உடனே புறையேறி நின்று போயிடும், மூச்சு நின்று போயிடும். தேவனுடைய கட்டளை ஒன்றை ஒன்று சொல்லுவாரேயானால் அதை நிறைவேற்றுவார். ஆகவே இந்த பார்த்தம் கர்த்தருடைய பணிகளை செய்கின்ற வேலைக்காரர்கள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் யாராம்? சர்வ சேனைகள், அவருடைய சேனை. இவன் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அந்த எதிர்ப்படைத்தலைவன் நிற்கவில்லை. ஆனால் தேவனுடைய வாக்கு அவனுக்குள்ளே போக வேண்டும் என்று இருக்கின்றபடினாலே ஆண்டவனை அறியாதவன் இருக்கின்ற அவனிடத்திலே தேவ பணியை செய்யும்படிக்கு அங்கே ஏவப்பட்டதை நாம் அங்கே பார்க்கின்றோம். நான் 50 வருஷமா ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறேன் என்று சொல்றதெல்லாம் பிரயோஜனமற்றது. நீ தகுதி இல்லாமல் இருப்பாயானாலும் கூட தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே வரும் பொழுது நீ ஒரு காரியத்தை செய்து முடிப்பாய். அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும். பார்த்தீரா? நாம் செய்கின்ற காரியங்கள் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படிக்கு தேவன் அதை உன்னை பயன்படுத்துவார். அதுக்கு நீ பாடம் படிக்க வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும், ஆலயத்திற்கு போக வேண்டும் என்பதெல்லாம் அந்த வரைமுறை அங்கே கிடையாது. தேவனுடைய வாக்கு நீ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, இப்பொழுது அவன் அந்த குகையிலே கிடக்கின்றா, பாழும் கிணத்திற்குள்ளே கிடக்கின்றா, அவனை இப்ப என்ன செய்யலாம்? அவனை நீ தண்டித்தாய், நீ அவனை சேதப்படுத்தினாய், அவனை கொண்டு குழியிலே போட்டாய், அவனை சிறையிலே வைத்தாய். இப்பொழுது நீ உயிரோடு வருவாயா? அவன் சொன்னான், நான் வரும் வரையிலும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் ஒடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனை சிறையிலே போட்டுவிட்டு போனாயே. அப்பொழுது அவன் சொன்னான், நீ உயிரோடு வந்தால்தானே என்று கேட்டான். யாருக்கு பயப்படுவது? தேவன் உரைக்கிறார், யாருக்கு பயப்பட வேண்டும்? ஆகவே என்னை மரணத்திற்குள்ளே போட்டாலும் சரி, நீ திரும்பி வருவது கிடையாது என்று சொல்லி அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை அங்கே கொடுத்தார். அதன் போலவே நீ என்னதான் வேஷம் போட்டாலும், என்னதான் நீ தடுத்தாலும், என்னதான் நீ போனாலும் தேவ சமூகத்தை விட்டு வெளியேற்றப்படக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ள 3 பேர் வந்து அடிக்கடி ஜெபித்து கொண்டிருப்போம். குணங்கள் மாற்றப்படாமலே இருந்ததை பார்க்கிறோம். ஊரில் உயிரோடு இருந்தாலும் கூட ஆலயத்திற்கு வரக்கூடாது இருக்கக்கூடிய தடைகள் அங்கே தடை போடப்பட்டது.
ஒவ்வொரு தடவையும் நாம் பிரேயர் பண்ணுகின்ற பொழுதெல்லாம் சொல்லும், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியமாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அசுத்தம் ஒன்று நுழையாதபடிக்கு நீர் பாதுகாவலாய் திறப்பின் வாசலை நில்லும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆம், நிறைந்த குப்பையின் கூடங்கள் நிற்பதை காட்டிலும் பரிசுத்தமாய் உத்தமமாய் ஜீவிக்கின்றவர்கள் உண்டால் போதும். ஒரு சத்திய நான் கடந்த வாரத்திற்கு முந்தின வாரமே நான் உரைத்திருந்தேன். 7ஆம் தேதி வருகின்றது உலகம் அழியக்கூடிய பேரிழப்பை உலகம் சந்திக்கும் என்று சொல்லி, 2 கண்ணும் தெரியாதிருக்கிற ஒருவன் தீர்க்கம் உரைத்தான் என்று சொல்லி அதுக்கு நிறைய ஒப்பனையெல்லாம் சொல்லி அவர் அது சொன்னார் நடந்தது, இது சொன்னார் நடந்தது, அப்படி சொன்னார் நடந்தது, இப்படி சொன்னார் நடந்தது எல்லாம் சொன்னார். அப்பொழுதே நான் எழுதினேன், இப்படிப்பட்ட பொய்யின் மனிதர்களுக்கு நீ உபகதையாக நிறைய எழுதி கொண்டு இருக்காதே, பேசி கொண்டு இருக்காதே, இது எல்லாம் பொய். 7ஆம் தேதிக்கு மேலே நீ உயிரோடு இருந்து விட்டால் அவனை கொன்று விடுவீர்களா என்று சொல்லி எல்லாம் கேள்வி எழுப்பி ஒரு 2-3 பக்கத்துக்கு அது எழுதியிருந்தேன் வாட்ஸ்அப்பில். இப்போ 7ஆம் தேதி ஆகிப்போச்சு, எனக்கு 25 தேதி ஆகிப்போச்சு, ஒன்றும் உலகம் அடியில். அடுத்தது இந்த வாரத்தில் ஒரு செய்தி வந்தது. என்னுடைய நயோதியின் குரூப்பில் நான் எப்பவும் கவனமாக இருப்பேன், யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த பொய்க்கெல்லாம் இடம் கொடுக்கறதுக்கு நான் வழிவிட மாட்டேன். ஆகவே இந்த வாரத்தில் ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி என்று சொன்னால், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தின் வழியாக தேவன் அந்த பூமியை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். இது சடுதிகளை சம்பவிக்க போகுது, எல்லாரும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அதனுடைய வார்த்தை வந்தது. அது நயோதியிலே போட்டிருக்காங்க. வந்தது கோபம், படிக்க முழுசாக படிக்க கூட முடியல அதை படிக்கிறதுக்கு சொப்பனக்காரன். அப்போ நான் சொன்னேன், அதில் எழுதியிருந்தேன், இனிமேல் இது விளையாட்டு ஸ்தலம் அல்ல நயோதி என்பது. உங்களுடைய பொய்யும் புரட்டையும் உங்களுடைய சொப்பனத்தையும் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். இதை பதிவிட்டவங்களையும் நயோதியில பதிவிட்டவங்களையும் அதுக்கு அந்த சொப்பனம் கண்டவங்களையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா தவறுகளையும் செய்துட்டு முதல் துணிச்சல் இருக்குது, பொய் பேசுறதுக்கு துணிகரம் இருக்கிறது. இதை முதல் உன்னை விட்டு அகற்ற வேண்டும். உன்னுடைய குடும்பத்தை நீ அழிக்கிறோம்னு சொன்னீன்னா தேவனும் தன் குடும்பத்தை அழிப்பார். உன் குடும்பத்தில் நீ சாவுக்கு ஒப்பு கொடுப்பாயா அப்படின்னு கேட்டு, இனிமேல் இந்த மாதிரி நயோதி ஸ்தலம் என்பது ஒரு அக்னி ஸ்தம்பம், இதுக்குள்ள தேவன் உலாவுகிற ஸ்தம்பம், பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம் இங்கே உள்ள வரக்கூடாது, எச்சரிக்கிறேன்னு சொல்லி அதை அடுத்தது நிமிஷம் போட்டு விட்டேன். அதை படித்தாங்களே இல்லையா, உடனே அதை டெலீட் பண்ணிட்டாங்க, அவங்களது அதை நீக்கிட்டாங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டுக்காங்க, என்ன இப்படி எழுதியிருக்கிறீங்களே, என்ன இப்படி எழுதிருக்கீங்கன்னு. அதை உடனே அதை படித்தோடனே அந்த பொண்ணு நல்லா அழிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு 50, 30, 40 வந்துட்டு இருக்கு மெசேஜ், அந்த ஆண்டரை பற்றி பொய்யா போட்டிட்டு. நான் எல்லாம் ஒன்று கூட படிக்கவே மாட்டேன், எடுத்தோடனே டெலீட் பண்ணிட்டு விட்டேன். அது எதையுமே படிக்க மாட்டேன், அந்த பேரை பார்த்தோன்னே அதில் இருக்கிறது எல்லாமே டெலீட் பண்ணி விட்டுருவது, நல்லதாக இருந்தால் கூட படிக்க மாட்டேன். அப்புறம் இப்போது எப்போ அந்த வார்த்தையை எழுதியிருந்தனோ அதுலேருந்து ஒரு வார்த்தை கூட இந்த மெசேஜ் வர்றதில்லை. ஆண்டவருடைய நாமத்திற்கு இந்த பொய்யோடும் புரட்டோடும் இந்த வாரத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க. 64 வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்றைக்கி தான் தண்ணி மேட்டூரான நிறைஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அது கமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா அந்த உள்ளே போக மாட்டேங்குது, கமெண்ட் கொடுக்கறதுக்கு வர மாட்டேங்குது. அதில் போன வருஷம் நிறைஞ்ச வழிஞ்சு ஓடுனதுன்னா, அதுக்கு முந்தின வருஷம் வழிஞ்சு ஓடுனதுன்னா, இந்த 2022 5 லட்சம் கனாடி தண்ணி வெளியேற்றப்பட்டதுன்னா, இப்படி பொய்யும் புரட்டமாக காய் இருக்குதுன்னு சொல்லி எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒன்று கொடுக்கலாம்னா அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளாத வழி இல்லாத பண்ணி வச்சுருவாங்க. இப்படிப்பட்டதாக நிறையா பொய்யோடும் புரட்டோடும் வாழுகின்ற மக்கள் அதை மற்றவங்களுக்கும் இஷ்யூ பண்ணிகிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒன்று இந்த சிவனை போட்டு இதிலிருந்து நீங்கள் இன்றைக்கி அனுப்பினா இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், உங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கும்னு போட்டு, அப்போ அதுக்கு ஏன்டா முட்டாளுகளை இன்னுமே நீ திறந்தவே மாட்டேங்களாடா முட்டாளுகளை சொல்லி போட்டு எழுதிட்டு இருப்பேன் நான். ஒவ்வொரு நிமிஷமும் ஷேர் பண்ண சொல்லி இப்படி பொய்யோடும் புரட்டோடும் இன்றைக்கி உலகமே விதைக்கப்பட்டிருக்கிறது, நிறைக்கப்பட்டிருக்கிறது. அசுத்தங்களிலே அந்தகாரத்திலும் பொய்யிலும் புரட்டிலும் இந்த கல்லிலும் மண்ணிலும் சிலைகளும் தூக்கிட்டு ஆட்டம் ஓட்டிட்டு பெரு அக்கப்போர். அதுக்கு மேலாக நம்மளுடைய கிறிஸ்துவ சபைகளில் எடுத்து பார்த்தா இப்படி தொடர்றதுக்கு முன்னாடி அங்கே உலகிறாளாம், இப்படி தொடர்றதுக்கு முன்னாடி அங்கே விழுந்துடுறாங்களா, எல்லாம் உலகிறாங்களா. ஆண்டவரை அவமானப்படுத்தி கொண்டு இருக்கின்ற நடத்தைக்கு என்னமோ நடத்தைக்கு அதை பப்ளிசிட்டி பண்ணாமல் இருக்குன்னுமெல்லாம் ஆண்டவரை எதையுமே அந்தரங்கத்தில் உன்னுடைய ஜபம் இருக்குன்னு சொன்னார். இப்படி பப்ளிசிட்டி பண்ணிட்டு ஆண்டவரை அவமானப்படுத்திட்டு பார்க்குறவங்க எல்லாம் அதை கேவலப்படுத்திட்டு இருக்கிற அளவுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும் அடக்கம் என்பது தெரியும். இன்றைய நாளில் நாம் வாசிக்கின்ற இந்த சத்திய பகுதியை பார்க்கின்றோம். தேவனுடைய பணிவிடையை செய்கின்றவர்கள் எல்லாரும்
தேவனுக்கு கீழ்ப்படித்து பணிவிடை செய்கின்ற அத்தனை பேரும் சர்வ சேனைகள். அவங்க தான் அதை செய்ய முடியும், இல்லாட்டி யாரும் அதை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு பணிவிடை, ஆண்டவர் பிள்ளைகளுக்கு பணிவிடை, ஆண்டவர் உதவிகள், மற்றவர்களுக்கு உபகாரமாக இருப்பவர்கள் ஆண்டவருடைய சர்வ சேனைகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். மற்ற யாரும் இந்த காரியத்தை செய்ய முடியாது. நீ நினைக்கலாம் அடுத்த வாரம் போய் நான் கோயிலில் போய் நிறைய பேத்துக்கு நான் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதா மட்டும்தான் இருக்குது. அடுத்த நிமிஷம் வர முடியாதபடி ஆண்டவர் தடை போடுவார். ஏனென்றால் அவங்களுடைய பணிகளை அங்கே ஆண்டவர் அங்கீகரிப்பது கிடையாது. ஆகவே அதை ஏற்று ஆண்டவர் அங்கீகரிப்புமானால் உன்னை ஒவ்வொரு தடையும் சாயந்தாலும் 10 மக்கள்லாம் பார்த்தா வேகத்தில் உருகிடுவாங்க. அந்த டைமுக்குள்ளே வந்துடுவாங்க. 8 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே 7:45 வந்துடுவாங்க. பாட்டில் எல்லாமே ஃபுல்லாக கலந்துப்பாங்க. அந்த ஜெபத்தையும் கரெக்ட் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய நமக்கு அப்படித்தான். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனாவோ அல்லது அந்த காத்திருப்பு காலங்கள் ஆனாவோ தூக்கம் வராது. நடுச்சாமத்துலேருந்து எந்திரிச்சு உட்காந்துக்கு போய் எப்படா விடியும். அப்போ அதே சமயத்தில் அந்த நேரத்தில் இருந்துட்டு வீட்டுக்கு போக மாட்டேன். அது இங்கே வந்து தான் சாப்பிடணும், இங்கே தான் வந்து செஞ்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சிறுவயது முதற்கொண்டு அந்த தாகம் இருக்கிறது. அது இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது கொஞ்சம் கூட குறைவதே கிடையாது. அந்த நாள் ஆகிவிட்டால் நம்மளை தூங்க சொல்லிவிட மாட்டார். அது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் அடைபட்டேன், அக்னியை நான் காண முடியவில்லை. இது தணலை போல என் உள்ளத்திலே தகித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுவார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே அதனுடைய உணர்வு இருக்கும், அதனுடைய நிலை இருக்கும், அதனுடைய அனல் இருக்கும். அது மற்றவர் அந்த நேரத்திற்கு நம்மளை சும்மா இருக்கு கால்கள் ஆலயத்தை நோக்கி வரும்னு பறந்தவர். ஆகவே தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பார்கள். அவர்கள் சர்வசேனைகளாக இருப்பார்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக இருப்பார்கள். பணிவிடைக்காரர்கள் சேனை, இல்லாட்டி செய்ய முடியாது. ஆகவே இன்றைய நாளை நாம் பார்க்கின்ற அந்த வார்த்தைகளை பார்க்கின்றோம். வாசிக்கலாம். இதோ 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சுஸ்தமாக்கினார். ஆண்டவருடைய சமூகத்தில் பொழுது ஆனவுடனே எல்லா பேய்களையும் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆண்டவர் அதிகாரம் உடையவர்களா, கொஞ்சம் சமாதானமாக சந்தோஷமாவெல்லாம் பார்க்கல. யாரை சமாதானப்படுத்த வேண்டும், யாரை அமைதியாக பேச வேண்டும், யாரை வேகமாக பேச வேண்டும், யாரை கடிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிற எல்லாரிடத்திலும். ஆனால் அந்த பாவங்களை செய்கின்ற மனுக்களிடத்திலே கோபம் கொள்வார். தீமையை பார்க்க மாட்டாதா சுத்த கண்ணன், பின்னும் ஏன் சுமந்து கொண்டிருக்கிறார், நீ மாற மாட்டாயா என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று நீர் அறியவில்லையா என்று பத்துமேயின் குருடன் சொன்னான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. நீ ஜெபிக்கின்ற ஜெபங்கள் இன்னும் உனக்கு அங்கீகாரம் பெறவில்லை என்று சொன்னால் உன்னுடைய இடத்தை மாற்று, உன்னுடைய குணத்தை மாற்று, உன்னுடைய செயலை மாற்று, உன்னுடைய இதயத்தை மாற்று. ஏனென்றால் துன்மார்க்குடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கும். அவருக்கு பிரியமானவர்களுடைய ஜெபமும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். தேவனுக்கு பிரியமானவர்களுடைய ஜெபங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அஸ்தமான போது நம்முடைய முடிவின் காலங்களில் நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் வெளிப்படுவார். ஒன்று சொல்லுவாங்க, கல்லறையில் எடுத்துகிட்டு போகிற போதே சொல்லுவாங்க, இங்கே சொல்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க கல்லறையில். இவன் எத்தனை கூட திமிரு பண்ணான்னு தெரியுமா, இன்றைக்கி இவனுக்கெல்லாம் ஜெபத்தோட கல்லறையில் கொண்டு கொடுக்குறாங்க. எத்தனை கூட அக்கிரமத்துக்கு போன, எத்தனை குடும்பத்தை கெடுத்தா இவனுக்கெல்லாம் கல்லறையில் இடம் கொடுக்குறாங்க பாருங்க. ஊருக்குள்ளே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சும்மா அழுதுகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி இல்லை, இருக்கிறவங்களை பார்த்து அழுவாங்க. ஆனால் கல்லறையில் வந்து அவங்கள பற்றி தான் சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் கல்லறை பாரு இருக்குது. இன்றைக்கி பாருங்க, சரி நீங்கள் போய் பார்த்தா உண்மையிலேயே ஆண்டவருக்கே ஒவ்வாத இருக்கிற தவறான பாதைகளை நடந்தவர்களுக்கெல்லாம் கல்லறை கட்டி அதுக்கு பேர் எழுதி வச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பேர் இங்கே எழுதப்பட்டு இருக்கிறது, அங்கே எழுதப்படலை. தேவனுடைய சமூகத்திற்குள்ளே வாழுகின்ற வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரு நீதிக்குட்பட்டவர்களாக ஜீவிக்கப்படுகின்றது கர்த்தருடைய ஸ்தலம் நமக்குள்ள தென்பட்டு கொண்டிருக்கும். அதற்குள் நாம் பிரவேசித்து கொண்டிருப்போம். இல்லை என்றால் நாம் அதில் பிரவேசிக்க முடியாது. அஸ்தமான போது அங்கு பிசாசு பிடித்திருந்த அநேகரை கொண்டு வந்து அவரிடத்தில் வைத்தார்கள். நோயாளிகளையும் கொண்டு வந்தார்கள். எல்லாவற்றையும் தேவன் வார்த்தையினாலேயே ஒவ்வொரு கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே ஜீவன் பெறக்கூடியதாக இருக்கும். அங்கே அந்த பிசாசுகளை விரட்டினார். அவர்களுக்கு நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தார். அடுத்ததாக இதோ அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நீ முடியலே என்கின்ற போது, என்னால் ஒன்று முடியவில்லை என்று நீ சொல்லுகின்ற போது, இந்த துன்பத்திலிருந்து நான் விடுவித்து வெளியே வர முடியவில்லை என்று சொல்லுகின்ற போது, ஐயோ இந்த வேதனைகள் நோய்களிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று நீ வேதனைப்படுகின்ற போது, இந்த கஷ்டத்திலிருந்து என்னால் விடுபட முடியவில்லையே என்று நீ கஷ்டப்படுகின்ற போது,
அந்த வேதனைப்படுகின்ற போது இந்த பிளவீனங்களை எல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். உண்மையாய் நீ மனம் கலங்கி நிற்கின்ற போது கர்த்தர் அந்த கலக்கத்தை அறிந்து உன்னை அதிலிருந்து மீட்டு உன்னை சுகப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறார். உன்னுடைய எப்பொழுதெல்லாம் நீ முடியலே என்று, தன்னால் முடியவில்லை என்று, வேதனை என்று நீ கலங்குகின்றாயோ, அந்த கலக்கத்தினுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பது மாத்திரமல்ல, உள்ளத்திலே ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்தை தரும்படிக்கு அதனுடைய கலக்கத்தை உன்னை விட்டு அகற்றுவார். அதுதான் என் தேவனாகிய கர்த்தர். மனம் முடிந்து நாம் அழுகின்ற பொழுது, மனம் கசிந்து நாம் அழுகின்ற போது அது பிடிக்காது. கம்பீரம், அதனுடைய வெயிட்டு, தேவன் அதை எடை போடுகிறார். எந்த உள்ளத்திற்குள்ள நீ என்னை தேடுகிறாய் என்று அதற்கு அப்பொழுதே பதில் கொடுக்கிறார். மனம் அப்படி சாந்தமாகிவிடும், அப்படியே ஒரு லேசாகிவிடும், ஒரு அமைதியாகிவிடும். நம்முடைய கண்ணீரினுடைய பாரம் என் தேவனுடைய சமூகத்தினுடைய பாதங்களை கழுவுகின்ற பொழுது அந்த எத்தனை மனப்பாரத்தோடு நீ வந்து அழுதாயும் அந்த பாரம் அப்பொழுதே உன்னை விட்டு அகன்ற உபத்தை நீ காணலாம். ஆகவே அஸ்தமான போது அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு தம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்மளுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு காணிக்கை அல்ல, பலிகடாவல்ல, நம்மளுடைய தசமபகம் அல்ல, நமக்கு ஸ்தோத்திர காணிக்கை அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே அந்த கண்ணீர் பாதங்களை நம்முடைய பாரங்களை லகுவாக்குது மாத்திரமல்ல, தேவ சமூகத்திற்குள்ளே பேரொளியாய் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த ஒளியானது அவரிடத்தில் வரும்போது இதிலெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கின்றோம். இதோ ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததை போலவே நமக்கு நடக்கும் என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். ஆண்டவர் சொன்னார், இத்தனை கூட்டம் இருக்குது, ஏகப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்து ஆகா ஆடுங்கள், இங்கே பாடுங்கள், இங்கே ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஆண்டருக்கு அல்லேலூயா சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. இவர்களை எல்லாம் பார்த்தார். இத்தனை கூட்டத்தையும் பார்த்தார். பார்த்துவிட்டு இங்கே ஆர்ப்பரித்து எமோஷனலாகி அவர் கத்துல. அவர் என்ன செய்தார்? இக்கரையில் நீ இருக்கிறாய், நீ அக்கறைக்கு வர வேண்டும். ஆகவே உன்னுடைய இருதயத்திலிருந்து முதல் மனமாற்றத்தை காண வேண்டும். உன்னுடைய உள்ளம் நிறைந்திருக்கிறது, அழுக்குகளும் சருகளும் சப்பைகளும் கூளங்களும் குப்பைகளுமாயிருக்கிறது. ஆகவே கொஞ்சம் நாம் தண்ணீருக்குள்ளே இறங்கினா எடுத்து நாம் தண்ணீரை பார்த்த உடனே குளிக்கிறதோ அல்லது குடிக்கிறதோ கிடையாது. என்ன செய்கிற? கையில் அலம்புகிறோம். முதல் அலம்புனா தூசி துப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடும் இல்லையா? நம்முடைய இருதயங்கள் எப்போதும் அசி போட்டு கொண்டு இருக்க வேண்டும், அதை செப்பனிட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே தேவனாகிய இயேசு என்ன செய்கிறார்? இந்த இடத்திலே இவங்களை பார்த்த உடனே அலம்புகிறார். இது எத்தனை தூசிகள் துப்புகள் அந்த பாரம் போகும் என்பதற்காக இக்கரையில் இருந்து அக்கறை புறப்பெற்றார். மாமிச லோகத்திலிருந்து ஆவியானவரோட லோகத்திற்குள்ளே அவர் கிளம்பி போகின்ற போது மக்கள் எத்தனை பேர் அந்த சிரமத்தை பாராமல் ஆண்டவர் கர்வம் என்று சொல்லக்கூடாதபடி எவர்கள் பின்பற்றி வருகிறார்களோ அவர்களை தேவன் சுமக்கும்படிக்கு தேவன் அந்த கரையை விட்டு அப்பாலை போனார். அத்தனை ஜனங்களை பார்த்தவுடனே போனார். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன் பின்பற்றி வருவேன் என்றான். நீ உன்னை விடுறதில்லை, நீ எங்கே போனாலும் நான் அங்கே வருவேன்னா. ஏன்னா அவனுக்கு அந்த இடத்துல தேவை இருந்தது. நமக்கு என் தேவை இருக்குது என்று சொன்னால் எங்கே வேண்டுனாலும் ஓடுவோம், எத்தனை நேரம்னாலும் போ. ஆனால் நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அது கடக்கதப்போ எனக்கு காடு வெள்ள கை வெள்ள அப்படின்னு, கஷ்டமுக்கு வேலை இருக்குது, வெட்டி இருக்குது அப்படின்னு. ஆண்டவருடைய சமூகத்திற்கு இஸ்ரேலின் மக்கள் தேவனுடைய பண்டிகையை ஆரம்பித்த உடனே அவர்கள் நடந்து 7 நாள் அளவு தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு கூட 3 நாளைக்கு முன்னமே புறப்பட்டார் ஆபிரகாம். இப்படி கடவுளுக்காக நாட்களை விசேஷித்துக் கொண்டார்கள், கடவுளுக்காக நாட்களை விசேஷித்தார்கள், தேவனுக்காக தன்னுடைய பணிகளை விட்டு செலுத்தினார்கள். ஆகவே ஒரு வேதபாரகன் சொல்கிறான், எங்கே போன இங்கே இருந்துட்டு இவங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லாமல் நீங்கள் எதுக்கு ஆண்டவரை நீ அந்த பாரம் போகிறீர், நீர் அங்கே போனாலும் இவங்க இங்கே வர்றாங்களே அப்படின்னு ஒரு வேதபாரகன் சொன்னான். நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் என்றான். அப்பொழுது வேதபாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குடிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார்.
எல்லாம் நான் எங்கே போனாலும் வர்றேன், நான் எங்கே நிற்கிட்டு எனக்கு இந்த உலகத்தில் இடம் இல்லை. என்ன ஆகாயத்த பறவைகளுக்கு ஒரு கூடு உண்டு, நரிகளுக்கெல்லாம் ஒரு குழி உண்டு, எனக்கு தலை சாய்க்கிறது கூட இடமில்லை அப்படின்னு சொன்னார். ஆகவே உனக்கு உன் மொண்டாட்டி இருக்கிறான், உனக்கு உன் புருஷன் இருக்கிறான், உனக்கு உன் குழந்தை இருக்குது, உனக்கு உன் பிள்ளை இருக்காங்க, உனக்கு உறவுகள் இருக்கிறது. நீ அவங்களெல்லாம் உனக்கு ஆறுதல் செய்வாங்க. எனக்கு யார் இருக்கா? ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை. அப்போது இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை என்கின்ற போது ஒருவர் எனக்கு இருக்கிறார், அவர்தான் என் பிதா. அதுதான் எனக்கு தலை சாய்க்க இடம். ஆகவே நீங்கள் இந்த உலகத்தில் இதை பார்த்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துப்பீங்க. எனக்கு அதை கட்டி பிடிக்க வேண்டிய என் குழந்தைகளை கட்டி பிடிக்கிறதோ என் பிள்ளைகளை கட்டி பிடிக்கிறதோ எனக்கு இல்லை. ஆகவே என் பிதாவினுடைய சித்தத்தம் யார் மேலே இருக்கிறதோ அவர்கள்தான் எனக்கு பிள்ளைகளும் தாய்களும் தந்தைகளுமாய் இருக்கிறார்கள், என் சகோதரர்களும் சகோதரிகளுமாய் இருக்கிறார்கள், என் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆகவே நீங்கள் இந்த இடத்துல தங்குவீங்க, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உறவுகளை பிடிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை பிடிக்கிறீங்க, உங்களுடைய வீட்டை பிடிக்கிறீங்க, உங்களுடைய எல்லாம் பிடிச்சிருக்கீங்க. எனக்கு அப்படி இல்லை. தேவனுடைய சித்தத்தை யார் செய்கிறார்கள் அவர்கள் தான் எனக்கு பிடிக்கும், அவர்கள் தான் எனக்கு தலை சாய்க்கின்ற இடம் அப்படின்னு சொன்னார். ஆகவே இந்த ஆண்டவர் அவர் போகிறார் அந்த இடத்தை விட்டு. மனுஷகுமாரனுக்கு ஒரு தலை சாய்க்கு இடமில்லை என்றார். அவருடைய சீசர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அந்த ஆண்டவர் சொல்லவே அவனை ஒன்று வர்றான். இப்போ தான் பேசிகிட்டு இருக்கிறார். உங்களுக்கு அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது, நீங்கள் அங்கங்கே போவீங்க. எனக்கு அங்கே இல்லை. என்னோட ஆண்டவர் திட்டம் என்னவோ அதை செயல்படும்படி தான் நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கவே ஒருத்தர் வந்து சொல்கிறான், என்னுடைய அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அவரை அடக்கம் பண்ண போகணும், எனக்கு உத்தரவத்தாரும் என்று கேட்டான் வேதபாரகன். உடனே அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றான். ஏன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறது யாரும் பக்கத்தில் வர முடியாதபடிக்கு இவங்க இருப்பாங்க. அதனால் யாரும் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் செத்துட்டா எல்லாரும் சேர்த்துப்பாங்க, நல்லா கூட்டமாக சேர்த்துப்பாங்க. அப்போ அவங்க எல்லாம் அதை பார்த்துப்பாங்க. நீ எதுக்கு அங்கே போகிற? அப்போ மரித்தவர்கள் அவர்களும் மரித்தாங்க, அவங்களும் மரிச்சு, உசுரோட இருக்கிறவங்களும் மரிச்சிட்டாங்க, அந்த உயிர் இல்லாதவங்களும் மரிச்சிருக்கிறான். இப்போ மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம் பார்த்தீரா. ஆகவே நீ என்னை பின்பற்றி வா. உனக்கு யார் வேண்டும்? என் தேவாதி தேவன் தான் வேண்டும், என் தேவனாகிய கர்த்தர் வேண்டும் என்று யார் நிற்கிறார்களோ. இன்னைக்கு பார்த்துக்கோ, உனக்கு உபவாசம்பாங்க, உலகத்திலே இறக்க மாட்டாங்க, அன்னைக்கு தான் அத்தனை வேலை நடக்கும். ஆகவே நீ அதுக்கு உபவாசத்தை கட் பண்ணிடுங்க. நீ தேவனுக்காக நீ துதிக்கணும், பாடணும், செபிக்கணும், உலகத்தை கண்ணீர் விடணும், உலகத்துக்காக வாழணும். அதை விட்டுட்டு கடவுளுடைய மூச்சு அன்னைக்கு சூரியன் அஸ்தமிக்கிலிருந்து சூரியன் அஸ்தமானம் வரைக்குமே பாடுபட்டு இருப்பாங்க. எதற்கு அந்த உபவாசத்தை எடுக்கிறீ? நீ என்னுடைய கட்டாயமாய் தன் வேலைகளை செய்கிறார்களே என்று சொல்லுகிறார். ஆகவே கடவுளுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த காலங்களிலே கர்த்தருக்கென்று தன்னை பரிசுத்தப்படுத்தி ஓய்வெடுக்கத்தான் சொல்கிறார். உன்னை ஓய்வெடுங்கிறார். அதுக்காக வாரத்தில் ஒரு நாள் உனக்கு ஓய்வே கொடுத்தார். அந்த நாளில் ஒன்றும் செய்யாதிருக்கணும். ஆனால் நீ செய். அதற்காக தன் பலத்தையும் அதன் மேல் இழந்து விடாதே. கடவுள் அங்கே சொல்லுகின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். இதோ அப்போ மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்று சொன்னார். இதோ அவர் படகில், அது யாரையும் லட்சியம் பண்ணல, கொஞ்சம் இறங்கி ஒன்றும் பண்ணல, அவர் பாட்டு சொல்லிட்டு மறுபடியும் படகுல ஏறி அப்பால போயிட்டார். படகுல ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரும் நித்திரையாக இருந்தார். கடலில் ஏறின உடனே அவருக்கு நித்திரை வந்துரு. யோசிச்சு பாருங்க. அவங்க சீசர் அவர் பின்தொடர்ந்து வர்றாங்க. இந்த அநேக ஜனங்களை பார்த்து, இந்த பெருந்திரளான கூட்டத்தை பார்த்து அவர் பரவசம் அடையாமல் அவர்களை விட்டு விலகுவதற்கு ஏற்றதாக இருந்தார். பார்த்தீரா, மக்கள் அதிகமாக கூடுகின்ற போது அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அவங்களோட சிந்தனை வெவ்வேறாக இருக்கும். அதை விட்டு இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டார்? கடந்து போனார். கடந்து போகின்ற போது படவளை ஏறுகிறார். சீசரும் கூட விடமாட்டேன்னு சிலரை தெரிவாங்க. விடமாட்டேன், எங்கே போனாலும் உன்னோடு தான் மறுவுன்னு. ஆனால் எலிசாவை போல வரமாட்டாங்க. இவ வேறு மாதிரி நினைவு கொண்டு வருவாங்க. அதனால இந்த சீசர்களும் மேலே ஏறி போனாங்க. என்ன, ஆண்டவரை அழியிறுவது நாமளும் தான் அழிஞ்சா என்ன அப்படின்னாலும் நினைக்கல. இந்த சீசர்களை மேலே ஏறிட்டாங்க படகுல. அவர் என்ன ஏறின உடனே தூங்கிடுவார். அவர் ஒன்றும் தெரியாதவரா? யோசிச்சு பாருங்க. ஆகவே இவங்களும் ஏறிட்டாங்க ஆண்டவரோட சமூகத்திற்குள்ள. ஆண்டவர் படகுல ஏறினுடன் இவங்களும் படகுல ஏறிட்டாங்க. படகு போகுது. ஆகவே கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இவர் ஏறின அந்த கடல் பெருங்காற்று உண்டாயிற்று. சற்று நேரத்திற்கு முன்னால் ஒரு எறும்பு ஊறிட்டு இருந்தது. இந்த எறும்பு ஊறினுடன் ஊதுனேன், பழமாக ஊதுனேன். அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போடுது, அப்படியே நின்றுச்சு. மறுபடியும் ஊதுனேன், மறுபடியும் போகுமண்ணு.
அது போகவில்லை. மாதிரி எடுத்து அப்பாலை நான் வைத்தேன். உறுதியாய் பற்றி கொண்டது. இதுக்கு ஸ்தலம் இது வந்து ஒரு ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 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 குழியோ குண்டோ இங்கே இருக்குல்ல. ஆனால் இது நல்ல ஒரு அழகாக நீட்டமான ஒரு ஒரு பைபிளினுடைய ஒரு ஒரு தாள். இதில் பிடிப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அதிலே அவை உறுதியாய் பற்றி கொண்டபடினாலே எவ்வளவு காற்று ஊதினாலும் அது அந்த பரம் இந்த பரம் நகரவில்லை, அப்படி நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரை அப்படி நாம் பற்றி கொண்டால் எத்தனை துயரங்கள், தொல்லைகள், வேதனைகள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட இடமாயிருந்தாலும் சரி, நம்மை பற்றி கொண்டால் தேவனை நாம் பரிசோதிக்க முடியாது, நாம் விழ முடியாது, நாம் அழிய முடியாது. அவர் அதான் சொல்ற, உறுதியாய் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையோர். அந்த என்னுடைய எறும்பு எப்படி பற்றி கொண்டதோ, இதில் அந்த வலுப்பு தன்மையில் கூட அது அசைய முடியல. எவ்வளவு என்னுடைய திராணிக்கு தக்கதாக நான் ஊதி முடித்தேன். ஆகவே கடவுளுடைய ஒரு ஆண்டவரை எவ்வளவாக நாம் பற்றி கொண்டோமோ, பிடித்து கொண்டோமோ, அந்த அந்த பிடிப்பினுடைய உறுதிதான் நம்ம எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்மளை அப்புறப்படுத்தார். அதை அப்படி பற்றி கொள்ளும், இருக பற்றி கொள்ளுவோம். அப்போ அத்தனை கொடுத்தும் கூட, இவ்வளவு யோபை பார்க்கின்றோம், அத்தனை கொடுத்தும் கூட அவன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு மறுதளிக்காமல் தேவனுடைய பர்வதத்திலே அவன் சுதந்திரமாக வாழும்படிக்கு தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். அதை போலத்தான் இந்த சிற்றெரும்பும் கூட அவ்வளோ அந்த இரும்புக்கே என்னுடைய ஒரு ஜீவனுடைய உத்தனை ஊதுகின்ற போது கூட, காற்றை ஊதுகிறது அசைக்க முடியவில்லையே. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவரை பற்றி கொண்டால் நமக்கு எத்தனை வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அவர் சொல்லுகிறார், கடலின் மேலே ஏறின உடனே ஆண்டவருக்கு தூக்கம் வந்து விட்டது, அவர் தூங்கினார். இங்கே அவர் தூங்குகிறார். கப்பல் என்ன செய்து, பெரும் காற்று அங்கே உருவாக்கப்பட்டது, படகு ஆடுகிறது, அதில் ஏறி இருக்கின்ற மக்கள் தன்னுடைய சீடர்களும் ஆடுகிறார்கள், ஆட்டம் போடுகிறார்கள். ஆகவே என் தகப்பனை அந்த அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் அவர் படகில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். வேதம் சொல்லுகின்றது, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம். என்ன மரம் நல்லதென்றால் நன்றாக வாசி. மரம் நல்லதென்றால் தடியும் நல்லதென்று சொல்லுங்கள். ஆம், நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம், எப்படி இருக்கின்றோம் என்பதை குறித்துத்தான் தேவன் அங்கே பார்க்கிறார். நீ நல்லவனாக இருந்தால் நல்ல காரியத்தையே செய்து கொண்டிருப்பாய். நல்லதில்லைன்னா என்ன சொன்னாலும் அவங்களுடைய பழைய கணக்க போவாங்க. நாயை போட்டு வளைச்சா அந்த வாள் மறுபடி பழசுக்க வந்துடும். அந்த வாளினுடைய நிலையை மக்களிடத்திலே காணுகின்றோம், ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே. ஆகவே இந்த மரம் என்ன செய்து ஏறிக்கிட்டது. இப்போ வண்டியில படகுல படகு போகுது, காற்று அடிக்கும் போது படகு ஆடுகிறது. அதற்கு சீசர்கள் என்ன சொல்கிறார்கள்? அப்பொழுது படகு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெரும் காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசர்களை வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். என்னவா? ஆண்டவரே ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். யாரோட இருந்துட்டு? ஆண்டவரோடு இருந்துட்டு நாங்கள் மடிச்சு போகிறோம், சாவரது இவங்களே எழுதிக்கிறாங்களாம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். அங்கே போனால் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் நம்மளுக்கு உரைக்கிறதற்கு, இங்கே போனால் என்னமோ ஒரு ஊர் போயிட்டு இருக்கிறாங்களே மோகன்சி லாசரஸ்ன்னு சொல்லிட்டு, அங்கே போனால் நம்மளுக்கு நல்லதை கிடைக்கும், இங்கே போனால் இவங்க நல்லதை கிடைக்கும், இப்படி போய்கொண்டே இருப்பது. இவங்க சொல்கிறாங்க தாலி காத்த அம்மா அங்கே, இங்கே போனால் ஆயுசு பெருகி பண்ணுது, இங்கே போனால் கேது நீங்கி நம்மளுக்கு நல்லதை கிடைக்குது, இங்கே போனால் சட்டி குறையாமல் சோறு இருக்குதுங்கிறார், இங்கே போச்சு நம்ம கிறகம் போகுதுங்கிறார், அங்கே போனால் கல்யாணம். எப்படி அவங்க சொல்லிட்டு திரியிறாங்களோ ஒரு நிரந்தரம் இல்லாமல், இவர்களும் கூட இப்படி ஒரு தாம் பிடிப்பில்லை. காற்றானது அடிக்கின்ற போது தூசானது அதோடு இசைந்து ஓடுகிறது போல, நமக்கு உறுதியில்லாத ஸ்தலத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனோடு நாம் ஒன்றி இருந்தால் எது வந்தாலும் நம்மை அசைக்காது இல்லையா? அப்போ நாம் ஒன்றி இல்லாதபடினாலே எல்லாத்தோடும் போகிறோம். எங்கு
எங்கே இருக்குது, எவத்து இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, எங்கே இருக்குதுன்னு போய் தேடிட்டு தெரியுது. எதற்கும் ஒரு உறுதி இல்லாத ஸ்தலத்தில் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாய் கப்பலின் அடி தட்டில் களைப்போடன் தூங்குவார். கதறு முன் சத்தம் கேட்டால் கடல் பூயெல்லாம் அத்துவார். எப்பேரிய போரிலும் ஏற்றாயுதம் மீவார். ஏழை பிள்ளை உனக்கு ஏற்ற தந்தை நான் என்பார். கப்பலில் அவர் தூங்கிட்டு இருக்காரா பாடல்ல? அவர் தூங்குவது போல அவருடைய கண்கள், ஆண்டவருடைய கண்கள் உறங்குவது போல இருக்கும். அவருடைய நினைவுகளோ நம்மை நினைத்திருக்கும் இல்லையா? தூங்குற போல தூங்குவார். எப்போதும் நம்மையே நினைத்து கொண்டே இருப்பார் ஆண்டவருடைய சமூகம். ஆகவே இவர்களை பார்த்து உடனே இவங்க கத்துறாங்க, ஆண்டவரே நாங்கள் சாகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று ரட்சியும் என்று சொன்னார்கள். இப்படி கோபம் இருக்கு. அடா நீ சாகரையா? உன்னோட அவர் இருக்கிறார். உன்னை சாகடித்த அவர் தானே செத்திருப்பாரு. உன்னை சாக கொடுத்துட்டு அவர் நன்றாக இருப்பாரா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை யார் என்ன பண்ண முடியும்? கடலாகிலும் கொஞ்சம் தூசாகிலும் புயலாகிலும் பெருங்காற்றாகிலும் எது வந்தாலும் நம்ம என்ன செய்துவிடும்? நங்கூரம் அவராய் நம்மளோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது கூட இத்தனை கூட துக்கத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, அவங்க பேசுறது இங்கே பேசுறது அங்கே பேசுறது, உறுதி இல்லாமல் இருக்கிறபடினாலே தேவனை ஸ்தாபிக்கப்பட்டிருந்தால், தேவனோடு பிடிக்கப்பட்டிருந்தால், தேவனோடு உறுதிப்படப்பட்டிருந்தால் உன்னிலே தேவன் இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என்ன வந்தாலும் நன்றாய் அழகாக பாடுவார். டிஜிஎஸ் பாடுவார், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய சம்பந்தம். ஐயம் இருந்தது ஒரு காலத்திலே ஆவி குறைவானதால். அந்த பாடல் அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ சந்தேகம் வருது? ஆவி குறைவாக இருக்கிறபடினால. ஐயம் இருந்ததொரு காலத்தில் ஆவி குறைந்ததால். எப்போ வருது ஆவி குறையுது? நமக்கு சந்தேகம் வருகின்றது. நாம் தேவனோடு வாழாத பொழுது, தேவனோடு நம் சந்தேக பார்வையை பார்க்கின்ற போது ஆவி குறைந்து போகிறது. காற்றடிக்குது, காற்றோடு காற்றாக நாம் போய்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் கூட இருக்கும் போதே நாங்கள் மடித்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் இவங்க எப்பேற்பட்ட விசுவாசிகளா இருப்பாங்க. ஒருத்தன் சொல்றான், அமனத்தோட ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறான், அவனை தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. பொம்பளையெல்லாம் பொம்பளையை போய் கும்பிடுறாங்க, தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. பொம்பளை ஒரு திண்டிட்டு இருக்கிற அவளை போய் படுத்திட்டு அவளை நிர்வாணமாக நிற்கிறத பார்த்துட்டு அவகிட்ட போய் எல்லாரும் போய் கும்பிட்டு இருந்துச்சு போயிட்டு இருக்காங்க. கேவலமான நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு பொய்யை விதைச்சிருக்கிறாங்க. பொய்யை விதைச்சு இன்னைக்கு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. எதை எப்படி எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணை 7 கன்னிமார்களாம், அது ஒரு அக்கிரமத்தை பாருங்க. 7 பிள்ளைகளை தெரிந்து கொண்டு நிர்வாணப்படுத்தி நிர்வாணப்படுத்தி அவங்க எல்லார்த்தையும் போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ள அழைச்சிட்டு வராங்க பிள்ளைகளை. எவ்வளவு ஒரு கேவலமான, இது எல்லாம் பக்தி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நிர்வாணத்திலே பிள்ளைகளை நிறுத்தி அவங்களை அலங்கரித்து அவங்களை கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை போய் எல்லாரும் விழுந்து விழுந்து கும்பிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு கடந்த காலங்களிலே அந்த மாதிரி நிர்வாணமாக நின்ற அந்த பெண்ணினை பல ஆண்டு ஆகிட்டு, ஒரு 40 வயசு அந்த அம்மாளுக்கு ஆகியிருக்குது. அந்த அம்மாள் அதனுடைய கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க, அந்த திருவிழாவுக்கு. அப்போ டிவிக்காரன் பேட்டி காணுறான். அந்த அம்மா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ, அந்த தலைக்கு எண்ணெய் வச்சு எத்தனை நாள் ஆச்சோ, அந்த சேரை ஒரு நல்ல சேலை இல்லை, பாவமாக இருந்துட்டு, ஏம்மா நீங்கள் இதிலிருந்து இந்த தெய்வத்தில் ஒரு தெய்வமாக இருந்து அன்றைக்கு இருந்தீங்களா, இப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டார். எண்ணத்தை சொல்கிறது வேறு இப்படித்தான் இருக்கிறேன், நான் எண்ணத்தை சொல்லட்டும். அன்றைக்கு எல்லாம் உலகமே உங்களை வணங்கச்சே, இதனுடைய ஊர் ஜனமெல்லாம் மக்களெல்லாம் வெளியூர் இருந்தெல்லாம் வந்து உங்களை கும்பிட்டாங்களே அப்படின்னு. என்ன கும்பிட்டு என்ன பண்ணுறது, இப்போ நான் இப்படித்தான் இருக்கேன். பொய்யை அப்படியே விதைத்து நிறைந்திருக்கிறது, பூலோகம் நிறைந்திருக்கிறது. இவருடைய கையிலிருந்து எப்படி பிடுங்குவது என்று ஆட்சியை இப்போ தவித்துக் கொண்டிருக்கும். அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் மண்ணோடு மண்ணாக போய் கொண்டிருக்கிறது. என்ற பொய்யினுடைய மக்கள் இன்னைக்கு சிஎஸ்ஐகள் ஆகட்டும், இதனுடைய சபைகளாகட்டும் எல்லாமே பொய்யின் தாளங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அகம்பாவத்தினுடைய உச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றார். உண்மையோடு ஆவியோடு ஜெயிப்பதற்கு அங்கு ஆட்களாமல் இருக்கிறோம். தேவன் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கிறார் என்பதை அறிந்தும் கூட அவர்கள் அழுகிறார்கள், கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு இருந்து கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவிசுவாசம் நமக்குள்ள சூழ்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஆபத்துகள் சூழுகின்ற பொழுதெல்லாம் என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லுவது உண்டு, பரவாயில்லையே, இதை அசைச்சு பார்க்கிறீரே, நீர் இருக்கிறீர் அல்லவா, எனக்கு என்ன பயம். அப்படி நீரை அழைத்து பார்க்கிறது உனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொன்னால் எப்போதும் அதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே நின்று கொண்டிருப்பேன். துன்பம் வருகின்ற பொழுது, தூய மனவேதனைகள் வருகின்ற பொழுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மிக பெரியது. ஆசீர்வதிக்கவே காத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கும்படி இன்றைக்கு பாடலை பாடினோம். ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கும்படி. ஆகவே இந்த என்று நாங்கள் மடித்து போகிறோம், எங்களை ரட்சியும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு இயேசு அற்ப விசுவாசிகளே, யார் இந்த மாதிரி சந்தேகப்படுறவங்க? விசுவாசின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன விசுவாசம்? அற்ப விசுவாசம். அற்ப விசுவாசிகளே, இதோ ஏன் பயப்படுகிறீர்கள்? பயப்படுறவங்க யாரா? எங்கள் அம்மா திட்டுவாங்க. நாங்கள் என்ன செய்வேன், சிறு வயதாக இருக்கும்போது, அம்மா நீங்கள் பேசிகிட்டே இருங்க. இதனுடைய சினிமா படம் பார்த்துருப்பீங்க, அந்த முனிங்கிற ஒரு படம். அதில் அதனுடைய ராகவா லாரன்ஸு கோவை சரலாவை அப்படித்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. யூரின் போகிற உதவி அம்மா பக்கத்துலேயே வரணும், கூடவே இருக்கணும், அப்புறம் சத்தம் போட்டிகிட்டே இருக்கணும். இதெல்லாம் அவங்க மட்டும் இல்லை, எனக்குள்ளும் அது இருந்தது. அந்த படத்தில் பார்த்தோமா, அதையே தான் இருந்தது. அந்த யூரின் போகிறது கூட ஏன்னா பயங்கடுத்தி வச்சுருக்காங்க, வந்து பேய் பிடிச்சிட்டு போயிட முடியும் சிறு வயதுலையா. ஆகவே அந்த படத்தை பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கு. அதை என்னுடைய லைஃப் மாதிரி அது போயிட்டு இருந்தது. இன்றைக்கு என் தேவனை பற்றுதலோடு பற்றி இருக்கிறபடினாலே, என் தேவனோடு உறுதியாக நின்றிருக்கிறபடினாலே, இரவு 12 மணி ஆனாலும் இங்கே நான் தோட்டத்துக்கு வந்துடுவேன். 12 மணிக்கு வந்து மோட்டர் போட்டு ஓடுறது மட்டும் இல்லை, போய் பார்த்துட்டு தண்ணி எவ்வளோ ஊற்றிட்டு இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்குது, இங்கே ஏதாவது எடுத்துகிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நான் வருவேன். 1 மணி, 2 மணி, 10, 12 மணி, 3 மணி, இப்படி எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த பயம் எல்லாம் ஓடி போயிட்டு. ஏனென்றால் தேவன் கூட இருக்கு. நான் நினைப்பேன், எங்கே பேய் இருக்குது, பிசாசு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அங்கே மோனையுது இங்கே மோனையுதுன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சுற்றி மாதிரியே பார்த்துட்டு வாக்கியக்காரன் மூலமெல்லாம் பார்த்துட்டே வருவேன். இந்த பரம்பரை, இந்த பனைமரத்தை படி பார்ப்பேன், அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே பார்ப்பேன், இந்த ஆழம் நிற்கிறாங்களா அப்படின்னு. ஆனாலும் அடுத்தது சொல்லுவேன், என்னை ஆண்டவர்கள் இப்படி ஏதேன் தோட்டத்தில் உலாவி வந்தது போல அந்த தோட்டத்தில் உலாவுகிறாரா, நமக்கு வந்து பேசுவாரா. அப்போது அடுத்தது ஒரு சந்தேகம் வரும். அப்படி வந்து திடீர்னு 12 மணிக்கு வந்து நம்மளோட ஒரு ஆளாட்டை வந்து பேசினா, நம்ம கர்த்தரை கண்டவன் பிழைப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே, அப்படி அந்த பயம் நமக்கு ஒன்றுமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பது உண்டு. ஆனால் எப்படி செத்தாலும் பரவாயில்லை, நமக்கு வந்து பேசுவாரா நம்மளோடு. இப்படி எல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த இரவு 12 மணி, அந்த 3 மணி, 1 மணி, 2 மணி எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பேன். எந்த பயமும் இல்லை, யாரும் வருவதில்லை, எப்படிப்பட்டவங்களை அவங்க காண்பதில்லை. ஆகவே எல்லாம் பயங்கடுத்தி வைத்திருக்கிறாங்க. பிசாசு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி அந்த இருதயத்திலே தவறான எண்ணங்களை யாரால் சிந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பிசாசு பிடித்தவர்கள். அதுக்கு பேர் தான் பிசாசு. கெட்ட எண்ணங்களும் கெட்ட சிந்தைகளும் எவருடைய இருதயங்களிலே ஆட்கொண்டு இருக்கிறதோ அவர்கள் பேய்களை பிடித்தவர்கள், பேயோடு இருக்கிறவர்கள். பேய் என்ற ஒரு கற்பனையின் உருவத்திற்கு அங்கே நின்றப்பட்டிருக்கிறது, அங்கே பார்க்கிறோம். ஆகவே அவர் சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, இதோ ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் இதோ அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. என் தேவன் யாருக்குள்ளே இருக்கிறாரோ அவர்களுக்கு அமைதல் இருக்கும், சாந்தம் இருக்கும், அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும், அவர்களுக்குள்ள அனுகூலம் இருக்கும், ஆறுதல் இருக்கும், அடைக்கலம் இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும். ஆண்டவர் யாருக்குள்ள இல்லையோ அவர்களுக்குள்ள அந்த கலக்கம் இருக்கும், பயம் இருக்கும், மரண பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும், இப்படி எல்லாம் அநேக கூடி இருக்கும். தேவன் யாருக்குள்ளே வந்துட்டாரோ அங்கே அமைதல் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3:10.
எப்பொழுதும் கோடரியானது ஆமாமா, எப்பொழுதுமே தேவனுடைய சத்தம் ஆண்டவருடைய வழிகளுக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா மனிதர்களுடைய வழிகளிலும் அந்த கோடரி இருக்கு. அதனால்தான் வேதனை வருகிறது, சோதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, துக்கம் வருகிறது. நாம் விசுவாசமாய் ஆண்டவரை பற்றி கொள்ளாதிருக்கிறபடினாலே உன்னை வெட்டி தள்ளுவதற்கு தேவன் இத்தனை விதமான துன்பத்தையும் துயரத்தையும் உனக்குள்ளே விட்டுக்கொண்டே இருப்பார். அப்பொழுது யார் அதற்கெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்குள்ள உறுதியாக நில்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் அது வைக்கப்பட்டிருக்கும். அது அநேகத்தை சேதப்படுத்தி கொண்டே இருக்கும். துன்பத்தை கொடுக்கும், மனவேதனையை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும், மிகுந்த போராட்டத்தை கொடுக்கும். நம் வலிமையற்றதாக நாம் ஜீவித்துக் கொண்டிருப்போம். ஆகவே எது வந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று யார் உறுதியாக பற்றி கொண்டாரோ, அவர் இருக்கும் வரையிலும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, என்ன சோதனை வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாதும் என்ற நம்பிக்கையினாலே தேவன் நம்மை உயர்த்தி காட்டுவார். நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. நாம் வலுவடைவோம், வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்திற்குள்ளே போகலாம். துன்பப் பெருக்கிலே சொந்திடாதே அன்ப